கன்னிராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவுல பாக்கலாம். கன்னிராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலி டைப். அப்படியே வந்து இந்த எல்லா விதத்திலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோட தான் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவாங்க. ஒரு ஜாலியா இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத வந்து ரொம்ப ஒரு ஈஸியா எடுத்துப்பாங்க. இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்து கொஞ்சம் கூட உனக்கு அதுல கஷ்டமே இல்லையா, நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன்றே அப்படின்னா கூட இல்ல பாத்துக்கலாம், எனக்கு அதை பத்தின யோசனையே இல்ல, இதுக்கப்புறம் அது மாறும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அதிகமா இருப்பாங்க. ஆனா நெகட்டிவ் தாட்டும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகம் வரும். இருந்தாலும் வந்து பாசிட்டிவ் வைப்போடவே இருக்கக்கூடியவங்க. மனசுல வந்து எப்பவுமே அவங்க ஃபேஸ்ல வந்து அந்த கஷ்டம்ன்றத வந்து காட்ட மாட்டாங்க. எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கக்கூடியவர்கள். காதல் இளவரசி காதல் இளவரசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கன்னிராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய லவ், அந்த ஒரு லவ் கொடுக்கணும்னு அந்த ஒரு மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலுமே, அதாவது பண விஷயத்துலமா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமா கொடுக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களா தான் இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரகசியம் சொன்னா டக்குன்னு வெளியே போகாது. அத வந்து மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்களே தவிர யார்கிட்டயுமே அதிகம் சொல்ல மாட்டாங்க அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து எல்லா விதத்துலயுமே பிரச்சனை இல்லாத நாளே இல்லைங்க. ரொம்ப எனக்கு வந்து, அதாவது நான் ஒரு இடம் வாங்கினேன், அந்த இடத்துல பிரச்சனை. ஒரு தொழில் செய்யலான்னு போனேன், அந்த தொழிலையும் பிரச்சனை. அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு லாஸ் வந்துச்சு, எனக்கு வந்து ஏற்றமே இல்லைங்க. அதே மாதிரி எனக்கு பெண் பார்த்து வந்தாங்க, கடைசியா நிச்சயதார்த்தம் வந்த வரைக்கும் வந்து கூட தடங்களாய் அந்த கல்யாணம் நின்று இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 4-7க்கு, அதாவது 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானா வராது. சோ குரு பகவானா வர்றதுனால பாத்தீங்கன்னா வீடு மனை யோகம் அது வந்து இவங்களுக்கு அதாவது நேச்சுரலாவே, ஏன்னா இவங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால நேச்சுரலாவே இவங்களுக்கு கண்டிப்பா வீடு மனை யோகம் அமையும். ஆனால் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு 6ல இருக்கிறதுனால ரொம்ப ஏதாவது இந்த உடம்பு ரீதியான பிரச்சனைகள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு போகும். அது மட்டும் இல்லாம கன்னிராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா எதிரி தொல்லை அதிகமா இருக்கும். அதாவது கூடவே இருக்கிறவங்க தான் வந்து இவங்களுக்கு துரோகியா மாறுவாங்க. சோ அதனால எல்லா விதத்திலயும் வந்து இவங்க பார்த்து நடந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து ஃபாரின் போறதுக்கான ஒரு யோகம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுதுன்னு கூட சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம பணம் சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இடம் வாங்கலாமா நகை வாங்கலாமான்னு